கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக எல்லா நண்பர்களையும் சின்ன பிள்ளைகளையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு ஊரில் ஒரு தட்டான் இருந்தான். அந்த தட்டான் ஒரு தங்க கட்டியை தூக்கி தீயில போட்டு என்ன செய்கிறான், அதை தீயில போட்டு எடுத்து வைத்து சுற்றி எடுத்து அடிக்கிறான். அடித்ததும் அது என்ன செய்கிறது, கீழே சாடி போனது. மறுபடியும் தீயில போட்டு தூக்கி அடிக்கிறான். என்னாலும் அது கீழே சாடி போனது. மறுபடியும் தீயில போட்டு மறுபடியும் சுற்றி எடுத்து அடிக்கிற வேளையில் அது கேட்குறது, ஏ மனுஷா, என்ன தூக்கி அடிக்கிறியே, எவ்வளோ வேதனைப்படுகிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், உனக்கு கருணை இல்லையா என்று கேட்டது. உடனே அந்த தட்டான் சிரித்து கொண்டு சொன்னது, ஏ தங்க கட்டியே, உன்னை நான் இந்த மாதிரி உன்னை தீயில போட்டு சுற்றி எடுத்து அடித்து நொறுக்கி உன்னை பல பாலமாக மாற்றி உன்னை மாலையாக, கம்மலாக, காப்பாக, இன்னும் பல வண்ண சிலையாக செய்து என்ன செய்கிறேன், உன்னை கொண்டு வைக்கிறேன். அது மாத்திரமா, இன்றைக்கு உன்னை நான் அடித்து நொறுக்கி ஒரு சிலையாக வைக்க போகிறேன். உன்னை அதை பார்த்து எவ்வளோ பேர் பாராட்டுவார்கள். உன்னை பார்த்து பாராட்டுவது மாத்திரமா, எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி உன்னை பாராட்டுவார்கள். ஆனால் எனக்கு ஒரு மரியாதையே கிடைக்காது. இது யார் செய்தது என்று கேட்க மாட்டார்கள். உன்னைதான் பெருமையாக சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் பாரு என்று சொல்லி சொன்னதான். சொன்ன உடனே அந்த தங்கக்கட்டி சொல்லிச்சான், அப்படியானால் நீ என்னை எவ்வளவும் தீயில போடு, அது மாத்திரம் இல்லை, சுற்றி எடுத்து என்னை அடி என்று சொன்னதான். ஆனால் மறுபடி அவன் என்ன செய்கிறான், அடித்து நொறுக்கி அதை பக்குவப்படுத்தி ஒரு அழகான ஒரு சிலையாக செய்து கொண்டு கடையில் வைத்தானா. பாருங்கள், அநேகர் அதை வந்து பார்த்து பாராட்டினார்களாம். அதை நன்றாக இருக்கிறது, எவ்வளோ அழகாக பல மின்னுதே என்று சொல்லி, அழகாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பாராட்டினார்களாம். ஆனால் பாருங்கள், இப்படி தான் நமக்கு சின்ன சின்ன வேதனைகள், சோதனைகள் வரும். இறைவன் நம்மளை புடம் விட்டு சுத்த பொன்னாக விளங்க செய்கிறார். எதற்காக? சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது பொறுமையாக இருந்தால் மற்றவர்களும் நம்மளை என்ன செய்வார்கள், பெருமையாக பாராட்டுவார்கள். அதற்காக தான் உங்களை என்ன செய்கிறார், சின்ன சின்ன சோதனைகளை நமக்கு தருகிறார். அதை நாம் சகித்து பொறுமையாக இருப்போமானால் மற்றவர்கள் நம்மளை எப்போதுமே பாராட்டுவார்கள், பெருமையாக சொல்லுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர், ஒரு லைக் போட மறக்காதீங்க.